எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக செம்மையான 3 ஃபேண்டசி மூவிஸ தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல கார்டியன்ஸ் 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து படத்துக்கு 4.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. படத்தோட கான்செப்ட் என்னன்னா, படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்பாங்க. இவங்க 5 பேருக்கும் 5 விதமான சூப்பர் பவர்ஸ் இருக்கும். படத்துடைய வில்லன் இருப்பான். அவன் வந்து இந்த உலகத்தை எப்படியாவது அழிக்கணும்னு நினைப்பான். ஸோ இந்த சூப்பர் ஹீரோஸ் இந்த டீம் சேர்ந்து எப்படியெல்லாம் அவனை போட்டு புரட்டி புரட்டி எடுத்தாங்க, அவன்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஒரு ரஷ்யன் மூவி. அதனால தான் படத்துக்கு ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. பட் என்ன நம்பி இந்த படத்தை நீங்க பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படத்துக்கு ரேட்டிங் அதிகமாவே கொடுத்துருக்கலாம்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படம் வந்து நல்லா இருந்துச்சு. மெயினா படத்துல ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் செம்மையா போட்டிருப்பாங்க. விஷுவல் வைஸ் படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே வேற லெவல்ல எக்ஸ்ட்ரீமாவே பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பா விஷுவல் வைஸ் இந்த படத்தை நீங்க பாருங்க. அவ்வளவு சூப்பரா விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவி. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல செவன்த் சன் 2014ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 5.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் வந்து அவளை அடக்கி பாத்தீங்கன்னா இது பண்ணி வச்சிருப்பாரு. பட் இப்போ அந்த விச் மறுபடியும் பாத்தீங்கன்னா வந்துட்டா. ஸோ அவளை வந்து அடக்கி ஆகணும். பட் அந்த மாஸ்டருக்கு வந்து வயசாயிட்டு இருக்கும். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சிஷ்யனை வந்து தேடிட்டு இருப்பாரு. ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடிய 7வது பையனை அவர் வந்து சூஸ் பண்ணி இதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த விச்சை இவங்க நல்லபடியா அடக்குனாங்களா இல்லையா, அவளால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம்னே சொல்லலாம். படத்துல ஃபேண்டசிலாம் செம்மையா போட்டிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினா இந்த படத்துல ஒரு சில மான்ஸ்டர்ஸ்லாம் வர மாதிரி காமிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு ஃபேண்டசி மூவி. படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட் 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஐஎம்டிபில இருந்து 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல 2 காட்ஸ் இருப்பாங்க. ஒரு நல்ல காட், ஒரு கெட்ட காட். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டோட வந்து அரசரா இருப்பாரு. பட் கெட்ட காடு வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து நீ எல்லாம் இந்த நாட்டை ஆளக்கூடாதுரா, நான் தான் ஆளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி அவரை குருடனாக்கி நாட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்திடுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ எப்படி அந்த கெட்ட காடான வில்லனை அழிக்க போறாரு, எப்படி எல்லாம் பழிவாங்க போறாரு, அதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பாருங்களேன். படம் முழுக்க விஷுவல் வைஸ் நம்மள மிரட்டி எடுத்திருப்பாங்க. படம் ஃபுல்லாவே பயங்கரமான ஃபேண்டசியை போட்டிருப்பாங்க. விஎஃப்எக்ஸ்லாம் தாறுமாறா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவி ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு எத்தனை தடவை பார்த்தாலுமே அவ்வளோ செம்மையா விஷுவல் வைஸ் மிரட்டுற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு மூவி. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 ஃபேண்டசி மூவிஸுமே செம்மையா இருக்கும். 3 படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்களை பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ்லாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வீடியோக்கள் அப்பதான் நாங்கள் போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.